முதல்வன் படம் உருவான விஷயம் சொல்லுங்கள். நான் போன உடனே இந்த மாதிரி நாளைக்கு எல்லாமே நம்ம ஊட்டிக்கு போகிறோன்ட்டு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ரஜினி சார் பேசி ஒரு ஊட்டியில் ஒரு கதை உருவாக போகுது. அந்த பாயிண்ட் அடுத்து ஒரு நாள் முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உடனே சுஜாதா சார் ஃபஸ்ட்டு ஒத்துக்கு விஜய் சார்கிட்டலாம் பேசலாம்னு பிளான் பண்ணோம். எஸ்இசி சார்கிட்ட பேசினாங்க, அவருடைய குருக்கிட்ட. चाय with चित्रा। முதல்வன் படம் உருவான விஷயம் சொல்லுங்கள். சார் எல்லா ஸ்டண்டர்டும் ஊருக்கு போயிட்டாங்க சார். வசந்த பாலன் ஊருக்கு போயிட்டார், விருதுநகருக்கு. முத்துக்குடிக்கு நான் நாட்டரசன் கோட்டைக்கு போயிட்டார். நான் சென்னை ஆளுனால நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வர்ற ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் சங்கர் சார் காலையில் எங்கேயோ போயிட்டு வந்தேன் சார். மதிய சாரும் சங்கர் சார் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க காலையில். திடீர்னு ஒரு ஃபோன் வருது சார். ஃபோன் பண்ணால் எங்கள் ஆஃபீஸில் அடிக்கடி கலாட்டா பண்ணுவாங்க சார். என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அஜித் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மிமிக்ரி பண்ணுவாங்க. நான் விஜய் பேசுகிறேன்னு மிமிக்ரி வரும். இது மாதிரி பண்ண உடனே எங்களுக்கு கோவம் வந்துடும். ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு நம்பிட்டோம். முதல்ல நடிகை பேர் வாய்ப்பு கேட்குற மாதிரி பேசுவாங்க, பொய்யாது எல்லாமே. இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும்போது ஒன்றா பார்த்தா, சார் நாங்கள் ரஜினி சார் வீட்டிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு ஒரு கால் வருது. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, வாடா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுறாங்க. ஒரு ஆள் பேர் சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே சார் பேசணுன்றாங்க. சார்ட்டேன் உடனே எனக்கு சிரிப்பு வந்தேன். ஃபோனை வைக்கிறீங்களான்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சார் லைனில் வந்துட்டார். நான் அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் இல்லை, நீங்கள் சாரை ஒத்துக்கல. நான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கேட்டு மிமிக்ரி பண்ணுற மாதிரி நினச்ச உடனே அவர் சிரிச்சிட்டார். மாதிய செட்டு கொடுக்கணுன்னு பக்கம் ஆச்சு. அந்த பேர் தெரிஞ்சவங்க கம்மி கொஞ்சம் பேர். அப்போ பக்கம் நான் அவர் லைன் கொடுத்தவொடனே லைன் போயிடுச்சு சார். ஏதோ அரை மணி நேரம் லைன் அங்கே பேர் மேலே லைன் பேசினா அங்கே சின்ன லைட் எரியும். அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போயே முடிவு பண்ணிட்டு முக்கியமான கால்னு சார் உடனே பெல் அடித்து கூப்பிட்டாரு மேலே எங்களை. நான் போன உடனே இந்த மாதிரி நாளைக்கு எல்லாமே நம்ம ஊட்டிக்கு போகிறோன்ட்டு. ஊட்டிக்கு வந்து என்னென்னா நான் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறோன்ட்டு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ரஜினி சார் பேசி ஒரு ஊட்டியில் ஒரு கதை உருவாக போகுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, வசந்த பாலன் எல்லாத்தையும் வர சொல்லிடுங்க, எல்லாத்தையும் நம்ம டீமெல்லாம் வர சொல்லிடுங்கன்னு உடனே எல்லோரும் கிளம்பி போகிறோம் சார். சுஜாதா சாரும் கிளம்புறாங்க. நானும் சங்கர் சார் அப்புறம் மேடம் வந்திருந்தாங்க, சாரோட ஒய்ஃப்லாம். நாங்களும் ஒரே இதில் போயிட்டோம், ஒரே ட்ரெயினில் போயிட்டோம் சார். அது ஊட்டியில் போனோடனே சார் வந்து பகலில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டார் எல்லாரையும். எல்லாமே லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். எல்லாம் வந்துட்டாங்க. 6 மணிக்கு சுஜாதா சார் வர்றாரு. 6 மணிக்கு மேலே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சார். 6 மணி வரைக்கும் ஜாலியாக இருக்கும் சார். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் என்னன்னா இந்த மெரிட்டின் ஒரு ஹோட்டல். அது யாரெல்லாம் நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்காங்களா சார், அவங்களுடைய அவர் கல்யாணம் முடிச்சிருக்காங்களா, அதாவது அவருடைய ஒய்ஃபோட ஹோட்டல். அது அந்த ஹோட்டல் தான் தங்கியிருந்தாங்க. அங்கே தான் உருவாச்சு கதை. அப்போ சார் வந்து 6 மணிக்கு மேலே சுஜாதா சார் வந்த உடனே இந்த கதை ஆரம்பிச்சது சார். சார் 6 மணிலேருந்து சார் 9 மணிக்குள்ளே முதல்வன் படம் ஃபுல் கதை ரெடி ஆயிடுச்சு சார். 3 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் ஃபுல் கதை ரெடி சார். வித்தவுட் டைலாக். அதான் சார் நான் கண்ணார மேஜிக் பார்த்து மறந்தேன். காரணம் சங்கர் சார், அசிஸ்டன்ட் டீம் நல்ல டீம் சார். ஒவ்வொருத்தரையும் ஒரு கதை சொல்லுங்கள், இன்னைக்கு நீ ஆக்சுவலி எனக்கு எதுக்கு வந்திருக்கும் தெரியுமான்னு கேட்டார். நான் வாய் திறக்க போகும்போது நான் கண்டுபிடிச்சிட்டார் சார். நீ சொல்லாதான்ட்டார். நான் அப்படியே பார்த்து அப்படியே தலையை குளிஞ்சிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் கணிக்க முடியல. அப்புறம் நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்துக்கிட்டே சொன்னார். அப்புறம் ரஜினி சார் மேட்ரு சொன்னார். ரஜினி சார் கதை கேட்டிருக்காங்க பண்ணணும் அப்படின்னு ஒன்று. நீ அதான் நினச்சியானாரு. ஆமாம் சார், லைட் எரிஞ்சதை வச்சு சொன்னேன். அவர் சொன்ன இல்லை என்ன போய் சொல்லாதான்ட்டார். இல்லை சார், நீங்கள் லைட் எரியும் போது நான் சார் லைன் போட்டு கொடுத்தேன்னா அப்போ நம்பினார் அவர். கதை உருவாக்கும் போது ஒரு அஸ்டன்ட் ஒரு லைன் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். நான் ஒன்று சொன்னேன், ரிஜெக்ட் ஆச்சு. இன்னொருத்தர் ரிஜெக்ட் ஆச்சு. அப்படியே போகும்போது செல்வராஜன் ஒரு அஸ்டன்ட்லாம் ஒரு சில ஐடியாலாம் கொடுத்தாரு. இன்னொருத்தர் ஐடியா கொடுத்தாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா கேட்ச் பண்ணார் சார். அந்த ஐடியாவை இப்போ நம்ம பேசும்போதே ஒரு வார்த்தையை அதை நம்ம ரப்பா சொல்லி நம்ம கடந்து போகிற விஷயத்தை வச்சு ஒரு பாயிண்டை பிடிப்பார் சார். நம்மளுக்கே அதுக்குள்ள கதையே இருக்காது ஆக்சுவலி. அது பாயிண்ட் அடுத்து ஒரு நாள் முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சுஜாதா சார் ஃபஸ்ட்டு ஒத்துக்கு. இல்லை ஒரு நாள் முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கலாம், அன்றைக்கி என்ன பண்ண முடியும் நீங்கள் நம்புறீங்க சங்கர்ன்ட்டார் சார். லாஜிக்கலாகவே தப்பாக இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ண முடியும், ஒருத்தன் நாட்டே மாற்ற முடியுமா, அதெல்லாம் ஓவரால் இல்லை அப்படின்ட்டு. சங்கர் சார் இல்லை சார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த இன்ட்ரெஸ்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதா என் வேலை. நீங்கள் அப்படி ஒரு ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் சூடாகிடுச்சு சார். அவர் முடியும் ஒரு நாள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, அவங்க இருந்திருக்காங்க, இவங்க இருந்திருக்காங்க, அதுக்காக இப்படி பண்ண முடியுமா? அவர் என்ன பண்ணுவோம், காலையில் போகிறாரு, அப்படியே நைட்டுக்குள்ளே நான் சத்தியத்தை மாற்றிட்டு வரா. பேருக்கு அந்த பவர் இல்லை சார். நீங்கள் பேருக்கு கொடுத்தாலும் பவர் தானேன்றது இவர். இல்லை ஒரு நாள் சாத்தியமே டைமிங் வச்சு அவர் சொல்கிறார். நான் டைமிங்கே ஒரு நாளோ அது 5 வருஷமோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான்றது இவர். இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் ஆச்சு சார். ரொம்ப சூப்பராக இருந்தது கேட்கவே. இப்போ ஃபைனலாக பண்ணி சார் சொன்னார், அப்போ இந்த இன்டர்வியூ பண்ணுறவர் வந்து இப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நாள் முதலமைச்சர்னு யார் கேட்க முடியும்னு ரிவர்ஸ்லேயே ஒர்க் பண்ணார் சார். ஒரு சார் தான், அதாவது ஒரு கோடிங் எழுதுகிற மாதிரி பண்ணார் சார். ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணார். சாருடைய பிரெயினே ஒரு கோடிங் மாதிரி தான் இருக்கும். ரிவர்ஸ்லேயே பண்ணி அப்படியே தேர்த்துட்டு படம் கதை முடிஞ்சிச்சு சார். நாங்கள் மிரண்டு சுஜாதா சாரை கை தட்டுட்டார் அன்றைக்கி. இப்போ டைம் மேகசின் ஒரு புக் எடுத்து வந்தார் சார். டைம் பத்திரிக்கை, ஆங்கில பத்திரிக்கை எடுத்து வந்திருந்தார். அந்த மாத பத்திரிக்கை அதில் ஓப்பன் பண்ணாலே அட்டையில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஆள் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பார் தனியாக உட்காந்து. அத்தனை டிவி இருக்கும். கதைப்படி ரிப்போர்ட்டராகவும் இருக்கார். இதில் இந்த இதாக வர்றாரு அவர்.
இவர் தான் என்ன இந்த இதுதான் படத்தோட பூஜைக்கான கார்டாக இருக்கணும்னு அப்பயே சொல்லிட்டாரு சுஜாதா. பா சங்கர் சார் முதல்ல எடுத்து வையான்ட்டார். நான் தான் சிவஸ்திக் ஜெராக்ஸில் அந்த ஜெராக்ஸ் எடுத்து டிசைனர்கிட்ட கொடுத்து டீனரில் சிடி டிசைன் தான் பண்ணாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணேன் சார். பண்ணி என்னென்னா இந்த அளவுக்கு எல்லாம் அமைஞ்சது சார். அன்றைக்கி சார் வந்து அதை கரெக்டாக டிக் பண்ணிகிட்டே வர்றாரு. அப்போ நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னார் சார். கதை கேட்ட உடனே சொன்னார், இது ரொம்ப டாக்குமெண்ட்ரி ஃபீலிங்கும் வந்துடும், நம்ம டாக்குமெண்ட்ரியாக அதை பண்ணால் படம் போர் அடிச்சோன்னு கதை என்ன தான் நல்லா இருந்தாலும் சொல்லிட்டு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக குளுமையாக ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்லிட்டு சுந்தரபாண்டிபுரம் மாதிரி ஒரு ஏரியா தேவைப்பிடிச்சவர் கதையில். அப்போ தான் ரிலாக்ஸ் ஆவாங்க, லவ் சீன் உருவாக்கணும். இப்போ சுந்தரபாண்டிக்கு நம்ம அந்த ஊருக்கு இங்கேயே என்ன சார் சம்மந்தம் நாங்கள் கேட்டோம். நம்ம லாஜிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பூஞ்சரைன்னு ஒரு கிராமத்தை செங்கல்பட்டு பக்கத்தில் ஏன் வைக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு கற்பனை கிராமம் தான். கரெக்ட். சார் அப்படியே அப்படி சேர்த்துக்கிட்டே வருவார் சார். அது அவர் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி நிறைய விஷயங்களை கொண்டு வந்தார். நிறையா படங்களை உதாரணமாக சொல்லுவார், வச்சு பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி சுஜாதா சாரோட இன்புட்லாம் எடுத்து அவர் ஆனால் தூங்கவே மாட்டார் சார். ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கெல்லாம் சார் பட்டனில் தட்டுறோம் சார். அன்றைக்கெல்லாம் அவர் வந்து அப்படியே அவர் கேட்பார், போயிட்டு வந்தோடனே நல்லா தூங்குனீங்களான்னு கேட்பார். இவர் தூங்கியிருக்க மாட்டார், கதையை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பார் சார். போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் தனியாக இருக்கும்போது போயிட்டே இருப்பார் சார். டென்ஷனாகவே இருப்பார். கதையவே தான் யோசிப்பார், அந்த கேரக்டர் இப்படி பண்ணுறது நியாயமா தப்பா இல்லை. அவருடைய அதுக்கான இடத்த அடைஞ்சார் சார். இன்னமும் அப்படி மிக அற்புதமான கதைகள்லாம் வச்சுருக்காரு அவர். அதை முடிச்சுட்டு நைட்டுக்குள்ளே நான் தான் ஒன்லைனில் எழுதினேன் சார். ஃபுல்லாகவே எழுதிட்டு ஃபுல் கதையே ரெடி ஆகிடுச்சு. கிளைமாக்ஸ் மட்டும் முடிவாகலை. அது என்னென்னா டிபிடின்னு போட சொல்லிட்டாரு. டிபினா டு பி டிசைடட்னு வச்சுருவோம். அது 2-3 சீன் தான். அதுக்கு டிஸ்கஷன் நிறையா போனோம். அதுக்கும் சுஜாதா சார் வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் அப்பப்போ டிஸ்கஷன் ஆஃபீஸில் நடக்கும், சென்னை ஆஃபீஸில், டீனர் ஆஃபீஸில் நடக்கும். அப்படியே வளர்ந்தது சார் கதை. இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்போ ரஜினிகாந்த் அந்த கதையை சொன்னார் சார் சொன்னாங்க, அந்த பொலிட்டிக்கலி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. அவங்க அந்த நேரத்தில் நிறைய சூழ்நிலைகள் அப்படி இருந்ததுனால சார் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ வேறு ஹீரோ போகலான்னா விஜய் சார்க்கெலாம் பேசலாம்னு பிளான் பண்ணோம். அது அந்த டேட், அந்த பிரச்சனைகள், கால் சீட்லாம் அதிகமாக தேவைப்படுறது, நிறைய விஷயங்கள் வந்தது அதில். அப்போ வந்து சார் வந்து எஸ்இசி சார்கிட்ட பேசினாங்க, அவரோட குருக்கிட்ட. அப்போ அவங்களே பார்க்க வந்தாங்க சார். இல்லை நீ ப்ரொடியூசர் நான் தான் பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் எல்லாம் சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சியாக சார். எப்பயுமே எஸ்இசி சார் கால் பண்ணாலும் எந்திரிச்சு நின்றுவார் சார். இன்றைக்கும் அந்த மரியாதை கொடுப்பார் சார். ரொம்ப அந்த குரு மரியாதை உண்டு அவருக்கு. அப்புறம் சார் வந்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அது அந்த டேட் எங்களுக்கு நிறையா படம் அவர் இதனால் விஜய் சார் வர்றது மாதிரி ஆகிடுச்சு சூழ்நிலை. நல்லா அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறது சார் எல்லாருடைய இதையும் பார்த்தாரு, நல்லானையும் பார்ப்பார். நம்ம படம் நல்லா வரணுங்கிறத தாண்டி அவர் இதையும் கவனிப்பார். அது கொஞ்சம் அப்படி ரொம்ப தப்பாகிடக்கூடாது, ரொம்ப டிக்னிட்டியாக இருப்பார் சார். அப்புறம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் நிறைய ஹீரோக்கள் பேசி அர்ஜுன் சாரை கொண்டு வந்தார். இன்னும் சொன்னால் அது கதைக்கு ரொம்ப பொருத்தமாகவும் அமைஞ்சிருச்சு சார். அப்புறம் நிறைய கேரக்டர்லாம் சுஜாதா சார்லாம் நடனம் ஓவியர் அவர் தான் கொண்டு வந்தார். நடனம் இப்போ கார்ட்டூனிஸ்ட் நடனம் அவர் தான் அர்ஜுனுக்கு அப்பாவை அவர் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாருடைய பங்கையும் கேட்டு வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி கார்ட்டூனிஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் வரும்போது நிஜமான கார்ட்டூனிஸ்ட் நடனம். ஆமாம். அப்போ அவரே வர சொல்லி பார்த்தாரு, இவரே போடலான்ட்டு ஒரு விஷயங்கள் அமைஞ்சது சார். எனக்கு அதில் மறக்க முடியாத அனுபவம் சார். நான் ரகுவரன் சாருக்கு நட்பானேன் சார் அந்த படத்தில். நான் ரகுவரன் சாருடைய பயங்கர வெறி பிடிச்ச ஃபேன். நான் ரொம்ப நடிப்பில் அவருக்கு அடிமை. இன்னும் சொன்னால் நான் ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பொண்ணு ரகுவரனுடைய பயங்கரமான அடிமை. அப்போ இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்ன உடனே ரகுவரன் சார் சொல்லிட்டாரு, ஹோசிமின் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, நான் வரையா கூட வரையா பேசுகிறேன், இப்படி ஆகிட்டார் அவர். அது எல்லாருக்குமே தெரியல. இது ஸ்கூலில் படிக்கும்போது சார்ன்னு சொன்னேன். இன்னும் சீரியஸ் ஆகிட்டாரு. இல்லை நான் பேசுகிறேன், என்ன இப்படி நான் சொன்னால் கேட்பாங்கல்ல அப்போ அப்படின்ட்டார். இப்படி ஒரு ரொம்ப குழந்தை மனசாக இருப்பார். அதே மாதிரி சார் எனக்கு சீன் எடுக்கும்போது என்கிட்ட தனியாக பார்த்து கேட்பார். நான் நல்லா எழுதுறேன் சார் இந்த நேரத்தில், நீங்கள் இந்த சீன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, படத்தில் பார்த்தது வேறு என்ன அவர் சொல்லுவார், கொஞ்சம் நீ அப்படி நினைக்காத, நான் பிளான் பண்ணி தான் பண்ணுறேன், டப்பிங்கில் பாரு அப்படிம்பார். டப்பிங்கில் பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்கும் சார். இந்த மாதிரி ஏதோ ஒரு மெருகேற்றுவார். அவருக்குள்ள ஒரு ஃபார்முலா வச்சுருக்கார். இப்போ நிறைய விஷயம் பேசுவார் சார். அது அந்த நட்பு ரொம்ப நாள் தொடர்ந்தது சார். எனக்கு ரகுவரன் சாருக்கு ஒரு பர்சனல் நட்பே இருந்தது. ரொம்ப நல்லா பேசுவார். வீட்டுக்குலாம் கூப்பிட்ற அளவுக்குலாம் ரொம்ப இருந்தது. ரொம்ப நாள் இப்போ டச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் லேண்ட்மார்க்கில் என்னை பார்த்தார் சார். நான் வந்து ஸ்பென்சர் பிளாஸா போகும்போது என்னை பார்த்துட்டு ஓடி வந்துட்டார். கட்டி பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டேன் சார் தரையில். இங்கே அப்படி எல்லாரும் பார்க்குறேன், ரகுவரன் சார் எனக்கு பக்கத்தில் இருக்குது, ஏன் நீ வரல என்னை பார்க்க ரொம்ப நாளா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ தூரம் எம்எல்ஏ ஆகிட்டார் அவர். ஆனால் அந்த நட்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. ரொம்ப அதாவது சார் அவங்களாம் என்னென்னா அப்படிப்பட்ட லெஜண்ட்ஸ்லாம் அப்படியே வாழ்ந்துருக்காங்க. எனக்கு அவர் நட்பை நான் ரொம்ப முக்கியமாக நினச்சேன் முதல் ஒன்றில். நிறைய விஷயம் சார் கூட இருக்கிறனால எல்லா விஷயமும் நம்ம பண்ணலாம். அந்த படத்தில் வந்து சீனியராக வர ஆகிட்டோம். சார் தான் ப்ரொடியூசரு. அதனால் எல்லா விஷயம் அது மாதே சார் எங்களுக்கு எல்லா விஷயம் செஞ்சு கொடுப்பாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு பிரதராக இருப்போம். இது இந்த மாதிரி ஆரோக்கியமான சூழ்நிலைகள் நான் அப்படி திரும்பி பார்க்கல சார். நான் பிப்ரவரி 14 படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? நான் பேசுகிறது என்னென்னா நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையும் தரணும் சார். நான் ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த படம் வந்து தெலுங்கில் உதயகிரன் படம் நின்று போச்சு சார். தெலுங்கில் உதயகிரன் படம் நின்று போன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மைண்டு. சார் வந்து ரத்ன சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேறு ஹீரோ பார்க்கலாம் அப்படின்றாரு. எனக்கு தெலுங்கில் போய் இன்னொரு ஹீரோ வெயிட் பண்ணி தொங்கணுமா நான் உடனே தமிழில் பண்ணுறதுல எனக்கு மன திருப்தியாக இருந்தது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு பிடிச்சி வச்சேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணலாங்கும்போது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சார் மாதே சார் ஆஃபீஸுக்கு நான் இதுக்கு சேலத்துக்கு போயிருந்தேன். அங்கே சேலம் சந்திர சாருடைய ஆஃபீஸ் அங்கே இருந்தது சார், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ். அங்கே ஒரு நண்பர் வந்து எனக்கு கொடுத்தாரு, இவரை ட்ரை பண்ணலாமே, ஒரு படம் எடுக்கிறாரு, சொல்லான்னு படம் எடுத்தாருன்னு. அப்போ தான் சார் அங்கே என்னென்னா அவர் நம்பர் கொடுத்தாரு சார்.
அந்த ப்ரொடியூசர் பேர் கூட எனக்கு தெரியல. நம்பரை வாங்கி வச்சுட்டு சுல்லான்னு போட்டு வச்சுட்டேன் சார். இது விளையாட்டுத்தனமாக நினச்சிட்டேன் சார் நான். எந்த கண்டாட்டி விடக்கூடாதுங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு நண்பர் கொடுத்த உடனே அவர் ஐஏஎஸ் ஏதோ படிச்சுட்டு இருந்தார். அவர் இவரை பற்றி சொன்னார். அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு நான் பாண்டி பஜாரில் போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணேன் சார். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சரவணன் சார். இன்றைக்கி இப்போ இல்லை அவர். அவர் நம்பர் என்னன்னா சரவணன் நம்பர் டக்குன்னு எடுக்க முடியாது. 3 எஸ் போட்டிருந்தேன் சார். ட்ரிபிள் எஸ் போட்டாலே டக்குன்னு அவர் பேர் மேலே வந்துடும். அதுக்காக 3 எஸ் போட்டாலே வந்துடும். நான் எல்லா நம்பரையும் அப்படி தான் சேர் பண்ணுவேன். ரொம்ப தெரிஞ்சவங்க நம்பர் மட்டும் 3 எழுத்து போட்டு வச்சுருவேன். டக்குன்னு மேலே வந்துடும். அந்த 3 எஸ் தரும்போது சுல்லான்னு வந்துருச்சு மேலே எஸ்யூன்னு. ஐயோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சு பார்ப்பேன் சொல்லி சும்மா விளையாடுறதாலும் அடிச்சிட்டேன் சார். என் வாழ்க்கையை மாறிச்சு சார் அன்றைக்கி. பாண்டி பஜாரில் அன்றைக்கி ரொம்ப படமே கிடைக்காத சூழ்நிலை இருக்கேன். என்ன ஹலோ அப்படின்னு நான் சேலம் சந்திரசேகர் பேசுகிறேன். யார் பேசுகிறீங்கன்றது. சுல்லான் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 மாதம் கழிச்சு சார் நான் சங்கர் சாருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் கோசி மின்னோடனே அவர் பதறாரு. சங்கர் சார் அசிஸ்டண்டா உங்கள் பேர் என்னென்னு என் பேர் சரியாக விழுகல அவருக்கு. கோசி மின்னா சொல்லிட்டு சார் நீங்கள் யாரும் தெரியாது சார். ஆனால் நான் திருப்பதி கோயிலுக்குள்ளே கால் வைக்கும்போது கரெக்டாக கால் பண்ணுறீங்க. அவர் அங்கேயே சார் என்ன சென்டிமெண்ட். ஐயோ நான் இது பிளான் பண்ண கூட அது போல இருக்குன்னு. உடனே என்ன பண்ணார் சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் நான் 2 நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்கள் சார். நான் உங்களை நம்பரை நோட் பண்ணிக்கிறேன் சார். நீங்கள் யாருன்னு தெரியாது சங்கர் சார் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு கால் பண்ணுறேன். நீங்கள் ஆஃபீஸ் வாங்கன்ட்டார். போயஸ் கார்டன் சார். போயஸ் கார்டனுக்கு போகிறேன் சார் அவர் ஆஃபீஸ் பார்க்க. அங்கே போனால் அர்ஜுன் சார் கூட முதல்வனில் வந்த ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார் சார். அவர் நண்பர் ஒருத்தர். அவர் நான் பண்ண நின்ட்டார். சங்கர் சாரோட நல்லா பார்த்துருக்காரு. இவர் பார்த்து மறந்துட்டார். என்ன இவர் அவ்வளோ பெரிய ஆளான்ட்டார். அவர் கோவைமணியா கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. ஆமாம் சார். அவர் பேண்ட்ஸ் அவர் வின் பண்ணியிருப்பார்ல சார். கரெக்ட். அப்போ போனோடனே அவர் நின்னோடனே அவர் நல்லா மரியாதை கொடுத்தோடனே இவர் இதாகிட்டார். அப்போ நம்பிக்கை கூடிடுச்சு. அப்போ சொல்லிட்டு அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னார் சார் இப்பயே சொல்லிடுறேன் சார் நான் சொல்லான்னு ஒரு ஆக்ஷன் படம் எடுத்திருக்கேன். அடுத்து நான் கான்ட்ராஸ்டாக ஒரு படம் எடுக்க போகிறேன். லவ் சப்ஜெக்டாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கன்றாரு. February 14 லவ் சப்ஜெக்ட் தான். அருமை. சரி அமைஞ்சது. ஆமாம் எல்லாமே கோர்க்கு சார். எனக்கு நேர காலம் நமக்கு எழுதிய விஷயமா இருக்குது. அப்புறம் கதை உடனே சொல்லும்போது அந்த ஆடிட்டர் கோவிந்தராஜன் சார் வந்தார். அவர் கூட அவர் கூட இருப்பார் சார். அவர் எனக்கு கதை கேட்டார் சார். கதை கேட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. கதை யார் ஹீரோன்னு கேட்டாங்க. புதுமுகம் கூட ஓகேன்ட்டாங்க சார். எனக்கு ஒரு பயம். புதுமுகம்னா எனக்கு பயம். என்னென்னா நம்ம எப்படி வராமங்கிற இது வந்த உடனே எனக்கு பரத்து நல்லா பழக்கம். காதல் வர புக் பண்ணுறாங்க. காதல் படம் நடக்கவே இல்லை சார். அப்போ ஆரம்பிக்கிறாங்க. பழைய செய்திகள் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்காங்க. அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. யாரையோ போகிறதுக்கு இந்த பையன் என்ன பாய்ஸில் பண்ணியிருக்காரு. காதல் பண்ணியிருக்காரு. இது பண்ணிகிட்டு இருக்காரு. சங்கர் சாரும் எடுத்திருக்காரு. நம்மளுக்கு பெரிய முகம் தெரியும். நண்பராகவும் இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு பரத்னு சொன்னோடனே சார் ஏற்றுக்கல முதல். இல்லை சார் புதுமுகத்துக்கு தர அதே பேமெண்ட்டை ஒத்துக்குவார் சார் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி புக் பண்ணலாம் சார். புக் பண்ணல சார். காதல் படம் வந்து செல்லமே வந்து ஹிட் ஆகுது. காதலே ஹிட் ஆகுது சார். லெவலே மாறிடுச்சு சார். இப்போ சார் வந்தால் என்னை விட்டு போட்டு அவர் தான் காரில் ஏற்றிட்டு போவார். அந்த மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை. லக்கிலி இந்த படம் அமையறதுக்கு முக்கியமான காரணம் அடுத்த பரத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். என்னோட ஃபேவரேட் கேமராமேன் சார். என்ன கேமராமேன் ரத்னவேல் சார். அவர் தான் சார் முதல் படத்துக்கு கேமராமேன். அவர் வந்து நான் ஏற்கனவே அவருடைய படங்களுக்கு பயங்கர ஃபேன். ரொம்ப வாட்டி பாராட்டி இருக்கேன் ஃபோன் பண்ணி. அவர்கிட்ட இந்த மேட்டர் சொல்லும்போது எவ்வளோ பண்ணோன்னு நான் பண்ணணும்னு சொன்ன உடனே அவர் கதை கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் ஆதித்யா ஹோட்டலில் சொன்னேன். சார் வந்தவொடனே படம் மாறி சார். அந்த படம் அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அவர் பேர் சொன்னேன். எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க. சார் வந்து பயங்கர குவாலிட்டி சார். நான் ரத்னவேல் சார்கிட்ட ரொம்ப லேர்ன் பண்ணேன். அவர் ரெண்டி சார்கிட்ட அவர் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். அவர் எவ்வளோ பேர்ட்ட ஒர்க் பண்ணாலும் அவருடைய கேரக்டர் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அவர் டேரக்டருக்கான கேமராமேனில் அப்படி ஒரு ஆள் சார். அப்புறம் நான் நினைப்பேன் ஒரு முறையை சங்கர் சார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சங்கர் சார் ஒய்ஃபிட்டே ஒரு வாட்டி ஃபோனில் பேச வச்சேன். சார் ஜாயின் பண்ண வைக்கணும்னு 2 பேரும் சார். அப்போ இந்திரன் படத்தில் அவர் போகிறதுக்கு முக்கியமான காரணத்துக்கு நான் ஒரு காரணமாக கூட இருந்தேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேடம் கூட சொல்லி வச்சிட்டேன் நான் முன்னாடி ரத்னவேல் சார் தான் பண்ணணும்னு சொல்லி. அப்போ அந்த படம் அமைஞ்சிருச்சு சார். நம்ப மாட்டேங்க சார். அதுக்கு அந்த 1 வாரம் 2 வாரத்துலேயே போயஸ் கடலே எனக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாங்க. ரஜினி சார் வீட்டுக்கும் நம்ம சிஎம் வீட்டுக்கும் நடுவில் ஆஃபீஸ் எனக்கு இப்படி அமைஞ்சிச்சு சார். நம்ம சும்மா போயிட்டு இருந்தோம். இது சினிமாவோட மேஜிக் சார். இது அதுக்கப்புறமா படம் February 14 படம் பண்ணோம். அந்த படத்தில் எனக்கு மறக்க முடியாத பண்ணணும். அந்த கிராஃபிக்ஸ் வச்சுருந்தோம் சார். அந்த பரத்தோட அனிமேஷன் கேரக்டர் வரும் சார். எல்லா படத்துலையும் பாட்டு தான் சார் இதை அனிமேஷன் காட்டுவாங்க. ஒரு கேரக்டர் பேசுகிறது மாதிரி பண்ணுறது நம்ம தான் முதல் முறை சார். அது வந்து லைவ் ஆக்ஷன் அனிமேஷன் பண்ணுறதுல ஃபஸ்ட் டைமாக நம்ம பண்ணோம். அதே நம்ம ஜீன்ஸ் பண்ண பெண்டஃபோர் கம்பெனியாகவே பேசி பெண்டமீடியாவே கொண்டு வந்தோம் சார். அதில் தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. கணேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அவங்க டீம் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அழகர்சாமி அப்புறம் ஸ்டாலின் விஜயபாஸ்கர் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அந்த கார்ட்டூன் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஏஆர் ரஹ்மான் சார் அந்த கார்ட்டூன் அடிக்கடி பாராட்டுவார் சார். தனிப்பட்ட முறையில் அது பரத்தோட மனசாட்சியாக வரும். அது மாதிரி February 14 பொறுத்தவரைக்கும் சேலம் சேர்ந்தது. அந்த நேரத்தில் கஜினி படமும் ஒரே நேரத்தில் போகுது சார். என்கிட்ட முருகதாஸ் வந்து அவங்க கதை சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார் என்கிட்ட. இது விட்டுறாதீங்க சார்னு சொன்னேன். அப்படி ஆரம்பிச்சது. இப்போ நம்ம படத்தில் அசின் கேரக்டர்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அங்கே அசின் அங்கே மாறிட்டாங்க. இந்த மாதிரி அவரில் வடிவேலு சந்தானம் இவங்கெல்லாம் அந்த படத்தில் எல்லாம் நடிச்சாங்க சார். அந்த படத்தில் இது பெரிய ஸ்டார் கேஸ்ட் அமைஞ்சது. நான் நினச்சதை விட படி மேலேயே சேலம் சந்திரசேகர் சார் கொண்டு வந்தாங்க. ரத்னவேல் சார் தான் அந்த படத்துக்கு எனக்கு வந்து கூட கைப்பிடிச்சு கூட்டு போனது. படம் ஃபுல்லாக பெங்களூரில் பண்ணோம். அந்த படத்துக்கு நல்ல பேர் சார். இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி அந்த அப்போ சின்ன பசங்களாம் அந்த படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி என்கிட்ட கேட்பாங்க அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லி. அன்றைக்கி அந்த படம் ரொம்ப வந்து ரொம்ப ஹையாக இருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கு. இன்றைக்கி உள்ள இன்டர்நெட் காலத்தில் அந்த படம் ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும். வடிவேலு சந்தானத்தோட பிணையாற்றுது. வடிவேலு சார்லாம் சார் லெஜெண்ட் சார். என்னென்னா அது இம்ப்ரூவ் பண்ணுறது February 14 பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுவார்.
இப்போ சத்யராஜோட நீங்கள் அந்த படத்திலும் பணியாற்றல, அவரோட உங்களுடைய டைரக்ஷனில் பணியாற்றி எப்படி இருந்தது? சார் நான் 1000 விளக்கு படம் வந்து ஃபஸ்ட்டு எழுதினோடனே ராஜ்கிரண் சார் தான் சார் பிளான் பண்ணேன். ராஜ்கிரனும் யாரும்? சும்மா படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கதை ரொம்ப அற்புதமான கதை. சில சூழ்நிலைகளில் அந்த படத்துலையும் இந்த கதையை நான் எப்போ சந்தான சாருக்கு பண்ணுறதா பிளான் வச்சுருந்தேன். அப்போ ஜீவா சார்கிட்ட மீட் பண்ணோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.